வணக்கம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது. நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்பர்சன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பேட்டி கொடுத்துருந்துருக்காரு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் கிரீனில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பாசார் ஸ்டைல் ரீட்டைல் ஐபிஓ குறித்தான அப்டேட். அவங்க விலை நிர்ணயித்திருப்பது ₹370 லோவர் பேண்ட், ₹389 அப்பர் பேண்ட். ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 3ஆம் தேதி முடிவுக்கு வருது. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக ₹148 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 17.65 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ₹687 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஒட்டுமொத்தமாக இந்த ஐபிஓ வழியாக ₹834.68 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. மெட்ப்ளஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒரு பெரிய டீல் இன்றைக்கி நடந்திருக்கு. 12.8% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது ₹950 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லையும் ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. ₹804 கோடி மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. அதாவது 1.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 1.7%. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பிஹெச்இஎல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அதானி பவர் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஆர்டர் இது. அதோடைய மதிப்பு ₹11,000 கோடி. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில். டாக்டர் ரெட்டிஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆந்திர பிரதேஷ் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க. 3 அப்சர்வேஷன்ஸுடன் விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். கரூர் வைசியா பேங்க் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆர்பிஐ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 9.99% ஸ்டேக் கரூர் வைசியா பேங்க்கில் வாங்குவதற்கான அனுமதி இது ஆர்பிஐ வழங்கியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து ஜெஃப்ரிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. முன்ன சொல்லியிருந்தது ₹3,300, இப்போ ₹3,200 குறைச்சிருக்காங்க. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸும் தொடர்ந்து ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 3,300 ₹3,200. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹3,300. டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எழும்பியது. இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. டாடா குரூப்புடைய ஹோல்டிங் கம்பெனி தான் டாடா சன்ஸ். $410 பில்லியன் மதிப்பிற்கான டாடா குரூப் கம்பெனிஸை டாடா சன்ஸ் ஹோல்டிங் கம்பெனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு என்பிஎஃப்சிக்கோடைய சர்டிஃபிகேஷன் வழங்கியிருக்கிறாங்க. அதை இப்போ அவங்க திரும்ப சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க ஆர்பிஐக்கு. அது மட்டும் இல்லாமல் ₹20,000 கோடி கடனை அடைச்சிருக்கிறாங்க டாடா சன்ஸ். இந்த 2 செயல் காரணமாக அவங்க லிஸ்டிங் வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. விதிகள் படி இப்போ அந்த சர்டிஃபிகேட்டையும் அவங்க திரும்பி கொடுத்துட்டாங்க ஆர்பிஐக்கு. கடனையும் அடைச்சிருக்கிறாங்க. அதோடைய ப்ரொமோட்டர்ஸோடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை குறைச்சிருக்கிறாங்க. அந்த கடன் அடைத்ததுனால ப்ரொமோட்டர்ஸ் மீதான ரிஸ்க் குறைஞ்சிருக்கு. இந்த 2 செயல்கள் காரணமாக இப்போ டாடா சன்ஸ் லிஸ்டிங் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க வீக்கெண்டில். அதற்கான ரியாக்ஷன் பார்க்கும்போது இன்ட்ராடியில் 6% விழுந்திருக்கு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. மினி டைமண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 2% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கம்பெனி தரப்புல அப்டேட் இருக்குது. கனடா லேப் க்ரோன் டைமண்ட் ஜுவல்லரி மார்க்கெட்டில் நுழையிறாங்க. இதற்காக கனடாவில் இருக்கக்கூடிய நிறுவனமான பராசா மணி இங்க் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பிஎஸ்சிக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2,800. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். தற்போதைய லெவலிலிருந்து 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிரைட்காம் குரூப் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேயில் 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருந்தது. Q3க்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV18 அவங்க நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹242 கோடி நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹544 லாபத்தில் இருந்திருக்கிறாங்க.
ரெவென்யூ கீழே போயிருக்கு, 85% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 453 கோடி ரூபாய். கம்பெனி சில காரணங்களை சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய போர், கம்பெனியுடைய சிஇஓ சிஎஃப்ஓ ராஜினாமா செய்திருக்கிறாங்க, நெகட்டிவ் மீடியா கவரேஜ் இருந்திருக்கு. இதுதான் முக்கிய காரணமாக கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய ஆடிட்டர் சில கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற 2 விஷயம் என்னென்னா, கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட்டர் கைவசம் வரல, அதனால் அதை ஆடிட் பண்ண முடியல. 2வது, கம்பெனியுடைய ஷேர்ஸ் எவ்வளவு இருக்குது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன அப்படின்றது ஆடிட்டர்ஸ் கைவசம் வரல. இதையும் ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறாங்க ஆடிட்டர்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.